ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சாஜ் வாகமான் ஹைட் அவுட். ஸோ அதில் வந்து நம்ம ஃபுல்லாக வியூ வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் டூர் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நமக்கு என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு டிப்பிக்கல் கேரளா வுட்டன் ஹவுஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு ஸ்டைலில் வந்து ஃபினிஷிங்லாம் கொடுத்துருக்காங்க. சீரியஸாக சொல்கிறேன், எனக்கு இங்கே வந்ததுக்கு அப்புறமா நிஜமாவே சிட்டி லைஃப் வந்து காணாமல் போயிடுச்சு. நான் ஏதோ ஒரு வில்லேஜில் இருக்க மாதிரி. நம்ம ஏஷியன் டேஸில் சின்ன வயசுலலாம் நம்ம தாத்தா பாட்டி ஊருக்குலாம் போயிருப்போமோ, அங்கே வந்து எந்த ஒரு ஃபீல் இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். நான் மெயினாக இந்த ரெசார்ட் சூஸ் பண்ணதுக்கு இன்னொரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேச்சரோட நேச்சராக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதை விட இன்னொரு முக்கியமான இம்பார்ட்டன்ட், இங்கே டிவி கிடையாது, இன்டர்நெட் கிடையாது, வைஃபை கூட கிடையாது. ஸோ நம்ம வந்து ஃபோனே இல்லாமல் ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ அதுதான் வந்து என் வீட்டுக்காருக்கு நான் கொடுக்குற ஒரு ஆனிவர்சரி கிஃப்ட். 10th ஆனிவர்சரிக்கு வந்து அவருக்கு கிஃப்ட்டுன்னு வச்சுக்கலாம், பனிஷ்மெண்ட்டும் வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான் இங்கே வந்து சூஸ் பண்ணோம். வைஃபை உங்களுக்கு எமர்ஜென்சிக்கு ஏதாவது வேணும் அந்த மாதிரினா நமக்கு வந்து அந்த ஃபுட் ஏரியாவில் வந்து இருக்குது. ஸோ அங்கே வந்து உங்களுக்கு அப்புறமா நம்ம வ்ளாகில் வந்து பார்க்கலாம். அங்கே உங்களுக்கு வைஃபை இருக்குது. உங்களுக்கு எதாவது வேணுன்னா நீங்கள் அங்கே தான் போகணும் வைஃபைக்கு. மற்றபடி இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேச்சரோட நேச்சராக ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் ஐ ஜஸ்ட் லவ் இட் கூட சொல்லுவேன். இப்போ நம்ம ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்பேக்டான ரூம் இது. பட் ப்ரீமியம் லுக்கு இருக்கும். கிங் சைஸ் பெட் இருக்குது. 4 பேருக்கு தாராளமாக இது வந்து பத்தும். அந்த லுக்லாம் பாருங்களேன், அந்த லைட்டிங்லேருந்து எல்லாமே செம்ம சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே வந்து நமக்கு லக்கேஜ்லாம் வைக்கிறதுக்கு குட்டி அலமாரி, பீரோ என்ன வேணாலும் வச்சுக்கலாம். அதுவும் கூட பாருங்கள் ஃபுல்லாக வுட்டனில் தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ரெசார்ட்டு ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. நான் பேசுறதுனால நான் மட்டுமே பேசிகிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வேறு இருக்குது. ஹேய் கிட், என்ன கிட் பார்க்கலாமா? என்னது இது? ஓ, ஷேவிங். ஜென்ஸ்க்கு வந்து ஷேவிங் கிட் வந்து வச்சுருக்காங்க. கண்டிஷனர், ஷவர் ஜெல், பாடி லோஷன், ஷாம்பு. சூப்பர்ப்பா. இது என்னது? ஐ திங்க் ஷவர் கேப்னு நினைக்கிறேன். லெட் மீ செக் இட். இது கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சானிட்டரி பேக். ஸோ அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2 சோப் கொடுத்துருக்காங்க குட்டி குட்டியாக. மெடிமிக்ஸ். இங்கேயும் நமக்கு மெடிமிக்ஸ் தான்ப்பா கிடைக்குது. நம்ம ஊர்லேயும் மெடிமிக்ஸ் தான், அதர் ஸ்டேட்டில் வந்தாலும். ஓ, இது ஃபஸ்ட் டைம். இது வரைக்கும் நம்ம நிறைய ரெசார்ட்டில் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நமக்கு ஸ்க்ரப் பண்ணுறதுக்குலாம் கொடுத்தது கிடையாது. அதுவும் பாருங்கள், பழங்காலத்தில் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த நார் ஸ்க்ரப்பர் சூப்பராக இருக்குல்ல. ஸோ இதுதான் இந்த கிட்டு. நமக்கு தேவையான எல்லாமே வந்து இருக்குது. வாங்க இப்போ நம்ம ரெஸ்ட் ரூம் டூர் பார்க்கலாம். அதாவது பாத்ரூம் டூர் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். அதை விட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், இந்த மிரர் வந்து பார்த்திங்கன்னா என்னை ரொம்ப அழகாக காட்டுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. மேபி இது அந்த லுக்னாலையா இல்லை அந்த எல்லோ கலர் லைட்டிங்ஸ்னாலையா சீஸாக தெரியல. அவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது. நிஜமாகவே நம்ம மூஞ்சா இதுன்ற மாதிரி ஒரு ஃபீல் வேறு இருக்குது. இது கபோர்டு ஓப்பன் பண்ணலாமா? ஓப்பன் பண்ண முடியாது. ஓகே. வாவ், செம்ம நீட்டான ஒரு ரெஸ்ட் ரூம் தான் சொல்லுவேன். செம்ம க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. நல்ல ஒரு ஹைஜீனிக்காக இருக்குது பாருங்கள். ஹே, நமக்கெல்லாம் பிளாஸ்டிக் பக்கெட் தானே, இங்கே பாருங்கள் அதுக்கு பதிலாக. சூப்பர். மேலே இத்தனை டவல்ஸ் வந்து வச்சுருக்காங்க ஃபேஸ்க்கு குளிச்சுட்டு யூஸ் பண்ணுறதுக்கெலாம். அந்த சுவிட்சு போர்டு வரைக்கும் பாருங்கள் வுட்டன் லுக்கில் இருக்குது. ஓகே, கமா. ஆக்சுவலாக எங்களோட பேக்கேஜில் வந்து லஞ்சுமே இன்க்ளூடட் தான். ஸோ செக்இன் பண்ண உடனே வந்து நாங்கள் கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு லஞ்ச் சாப்பிட வந்து வந்துட்டோம். இங்கே டைனிங் ஏரியாவே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கேருந்து பார்க்கும்போது நமக்கு அந்த வந்து பாண்ட் வந்து தெரியும். இங்கே நம்ம கொஞ்சம் இன்டோர் கேம்ஸுமே வந்து வச்சுருக்காங்க. செஸ்ஸு, கேரம், டேபிள் டென்னிஸ் இதெல்லாமே வந்து வச்சுருக்காங்க. அப்புறம் நாங்கள் இங்கே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்குமே வந்து ஒரு சர்ப்ரைஸ் வந்துருந்துச்சு. அதாவது எங்களுக்கு சர்ப்ரைஸ் இல்லை, அங்கேருந்து ஒரு பாட்டிமாக்கு வந்து 74th பர்த்டே அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்களுக்கு சர்ப்ரைஸாக வந்து கேக் கட்டிங்லாம் பண்ணாங்க. ஆக்சுவலாக அங்கே வந்து பர்த்டே சாங்கும் போட்டாங்க. காப்பிரைட் இஷ்யூனால நான் வந்து இப்போ அந்த சாங் வந்து போடலைங்க. 74 வயசு வரைக்கும் நம்மலாம் இருப்போமான்றதே ஒரு பெரிய கொஷின் மார்க் தான். பட் இவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ரொம்ப ஒரு லவ்விங் கப்புள்ஸாக இருந்தாங்க. ப்ளஸ் நல்லா ஹெல்த்தியாகவும் இருந்தாங்க. இதே மாதிரி அவங்க சாகிற வரைக்கும் ஜாலியாக ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நாங்களுமே வந்து கடவுள்கிட்ட வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். ஏன்னா இவங்களை பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு. இவங்ககிட்ட நாங்கள் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம், பேசியிருந்தோம். என்னோடய கிட்ஸ் கிட்ட எல்லாம் வந்து ரொம்பவே நல்லா பேசியிருந்தாங்க.
அவங்க கேக் கட் பண்ணும்போது அந்த தாத்தா வந்து அங்கே என்ன ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. உடனே அந்த பாட்டிம்மா வந்து, "நீங்கள் வந்து இங்கே தானே நிற்கணும், ஏன் அங்கே நிற்கிறீங்கன்னு" சொல்லி மலையாளத்தில வந்து கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக வந்து இருந்தது. அதே மாரி இந்த மாரி நம்ம பார்க்கறதுக்கே வந்து குடுத்து வச்சிருக்கணும். இவ்ளோ ஏஜ்டு கப்புள்ஸ் வந்து ஜாலியா வந்து இருக்காங்க. ஓகே. எனிவேஸ் நெக்ஸ்ட் வந்து நம்ம லஞ்சுக்கு வந்து பார்த்துடலாமா? லஞ்சுக்கு என்னலாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்ட்டு. இங்கே லஞ்சா இருந்தாலும், டின்னரா இருந்தாலும், மார்னிங் டிஃபனா இருந்தாலும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, புஃபே சிஸ்டம் மாரி தான் வச்சுருப்பாங்க. நெறைய ஐட்டம்ஸ் வந்து வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு அந்த கேரளா ஃபுட் டேஸ்ட் வந்து கண்டிப்பா வந்து இருக்கும். வெஜ் கட்லெட், ரைத்தா, ரொட்டி, ரைஸ். ரைஸ்லேயே வந்து 2 வெரைட்டி வச்சுருந்தாங்க. ஒண்ணு நார்மல் ரைஸு, இன்னொன்னு அந்த கேரளா ரைஸ் சொல்லுவோம்ல, குண்டு குண்டா இருக்குமே, அதுவும் வச்சுருந்தாங்க. சாம்பார், அப்புறம் வந்து பொரியல் வச்சுருந்தாங்க. அதாவது அவியல். அவியல்னாலே கேரளா தான். ஸோ கேரளால அவியல் ரொம்பவே நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு பீஃபோட கிரேவி மாரி வச்சுருந்தாங்க, செம்மி கிரேவியா. அப்புறம் அந்த ஸ்க்விட் வந்து பார்த்திங்கன்னா, புட்டு மாரி வச்சுருக்காங்க. யூசுவலா நான் ஃபிஷ்ல வந்து புட்டு சாப்பிட்டுருக்கேன். பட் ஸ்க்விட்ல வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் புட்டு. நெக்ஸ்ட்டு வந்து கேரளா டைப்பில இருக்க ஃபிஷ் கிரேவி. அது போக அப்பளம், ரசம், இது வந்து பீட்ரூட்ல என்னவோ ஒண்ணு பண்ணி வச்சுருந்தாங்க. அதுவுமே டிஃப்ரெண்ட்டா இருந்தது. பச்சடி, இது வந்து தேங்காய் நெறைய போட்டு பொரியல் மாரி பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து மோர். தாளிச்ச மோர் சொல்லுவாங்கள்ல அந்த மாரி. அப்புறம் இந்த புளி இஞ்சி வந்து ரொம்பவே சூப்பரா இருந்தது. ஊறுகால ஒரு 2, 3 வெரைட்டீஸ் வந்து வச்சுருந்தாங்க. இது போக ஸ்வீட்டுமே வந்து வச்சுருந்தாங்க. சேமியா பாயாசம், அப்புறம் தயிர். ஃபைனலா வாழைப்பழம். இங்கே நெறைய பேர் வந்து சாப்பாட்டுக்கு அப்புறமா வாழைப்பழம் வந்து சாப்பிடுவாங்களாம். ஸோ அதனால அதுவுமே வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் வந்து டேஸ்ட் பண்ணியிருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்தது. எனக்கு பர்சனலா பிடிச்சிருந்தது. லஞ்சுக்கு வந்து இத்தனை ஐட்டம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ரெசார்ட்ல வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ப்ளஸ் இங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே கண்டிப்பா நான் வந்து சொல்லியே ஆகணும். அவ்ளோ ஃப்ரெண்ட்லியா வந்து இருப்பாங்க. நம்ம என்ன டவுட் கேட்டாலும் வந்து நமக்கு பொறுமையா எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த சார்ஜ் ரெசார்ட்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பெடலிங் இருக்குது, போட்டிங் இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெடலிங் போட் தான் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இங்கே வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பாண்டில் வந்து நிறைய ஃபிஷ் வந்து இருக்குது. நம்ம ஃபிஷ்ஷிங் கூட ட்ரை பண்ணலாம். இப்போ நாங்கள் போட்டிங் முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அதுதான் வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஒன்று விடுறதா இல்லை, ஏன்னா லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுறதுக்காக தான். அதுவும் இந்த மாதிரி நேச்சரோட ஒரு பிளேஸ் வந்து நமக்கு அப்படியே நேச்சர் கூட இருக்க மாதிரியே இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் சிட்டி லைஃப்க்கும் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எனக்கு இங்கே டைம் போகிறதே வந்து தெரியல. இன்னும் சொல்ல போனோம்னா, நமக்கு வந்து ஒரு 90ஸ், 80ஸ்ல அதில வாழ்ந்தா எப்படி இருக்குமோ, அதே மாரி ஒரு ஃபீல். டிவி இல்ல, மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப எங்க ரூம்குள்ள போயிட்டோம்னா யூஸ் பண்ண முடியாது. அவ்ளோ சூப்பரா இருக்கு. ரொம்ப ப்ளசன்ட்டா, சைலன்ட்டா, வேற லெவல்ல நாங்க ஆக்சுவலா என்ஜாய் பண்ணிட்டுருக்கோம். ஆக்சுவலா இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஃபிஷ் இருக்கிறதுனால நம்ம மார்னிங் வந்து ஃபீட் கூட பண்ணலாமா, இப்ப பண்ண முடியாதாம். மார்னிங் ஒரு 8:30 அரவுண்ட் 9:00 அந்த மாரி பண்ண முடியும். ஸோ அதுவுமே நான் இன்னைக்கு வந்து பண்ணலான்னு இருக்கேன். ஐ மீன் நாளைக்கு. ஒண்ணு விடுறதா இல்ல. இப்ப மிஸ் ஆயிடுச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்க தூங்கி எழுந்து வரவே லேட் ஆயிடுச்சு. அதுக்குள்ள சன் வந்து செட் ஆயிடுச்சு. இல்லன்னா இங்க சன் செட்டுக்குன்னே வந்து ஒரு பாயிண்ட் வந்து வச்சிருக்காங்க. அப்படியே அங்க காட்டுங்க அந்த மலைய. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சன்செட் பாயிண்ட். அங்க வந்து ஒரு குட்டியா ஹட் மாரிலாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. மிஸ் பண்ணிட்டேன். சன்ரைஸ் எனக்கு தெரியல. ஏன்னா 6:00லாம் வந்துருமா? நம்மலாம் 6:00 எந்திரிச்சிட்டோம்னா, சூரியன் வந்து கோச்சுப்பாப்புல. ட்ரை பண்ணலாம். செம்ம சூப்பரா இருக்கு. கம்ப்ளீட்டா நீங்க வந்து இந்த வேர்ல்ட் அவுட் சைட் வந்து மறந்துடணும்னு நெனச்சீங்கன்னா, ஆக்சுவலா இந்த ரெசார்ட்டோட ஃபுல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாஜ் வேகமான் ஹைட் அவுட். நிஜமாவே இந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வேர்ல்டுலேருந்து ஹைட் அவுட் பண்ணி இருக்க மாரி தான் இருக்கும். அதாவது நம்ம நார்மல் வேர்ல்டுக்கும் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. சீரியஸ்லி நாங்க ஃபேமிலியோட செம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான டைம் வந்து ஸ்பெண்ட் பண்றோம். இது ஆக்சுவலா ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமு. நமக்கு ஸ்நாக்ஸ்ல வந்து டீ, காஃபி வந்து குடுப்பாங்க. நம்ம எது கேட்குறோமோ அத வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ப்ளஸ் ஒரு ஸ்வீட் வந்து குடுத்துருந்தாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸா. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எப்படி சொல்றது? டிப்பிக்கல் ஒரு கேரளா ஸ்வீட் மாரியே சொல்லலாம். இதில வந்து நமக்கு வாழைப்பழம், தேங்காய், வெல்லம் இதெல்லாமே போட்டு செம்ம சூப்பரா இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து டேஸ்ட் பண்றேன். அவ்ளோ அல்வா கணக்குல இருக்கு. வச்சோனே வந்து உள்ள போயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க. அப்புறம் குட்டியா வந்து ஃபுல்லா அந்த வாக்கிங்லாம் போயிட்டு, அப்படியே டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். இங்க வந்து ஒரு சன்செட் பாயிண்ட் வந்து இருக்கு. நாங்க அங்கேயுமே போனோம். பட் வீடியோ எடுக்க முடியல இருட்டா இருந்ததுனால. அத முடிச்சுட்டு வரும்போது கேம்ப் ஃபயர். கேம்ப் ஃபயர் வந்து நாங்க 2 ஃபேமிலி தான் இருந்தோம். பட் சின்ஸ் எங்களுக்கு வந்து போட்டு குடுத்தாங்க. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். நெக்ஸ்ட் அப்படியே கேம்ப் ஃபயர்லேருந்து நமக்கு வந்து வண்டியே இருக்கு. பட் நான் வந்து நடந்து தான் போனோம். அப்படியே இந்த லைட்டிங்ஸ்லாம் பார்த்துட்டு பொறுமையா நடந்து போலான்ட்டு. நைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து புஃபே தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. சப்பாத்தி, அது ஆக்சுவலா மட்டன் இதெல்லாம் கிடையாது. அது வந்து வெஜ் புலாவ் தான். பட் போர்ட் மட்டும் மாத்தி வச்சிருந்தாங்க. எக் மசாலா, இது வந்து கிரீன் பீஸ்லாம் இல்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த பச்சை பயிறு சொல்லுவோம்ல, அதில வந்து ஏதோ ஒரு குருமா மாரி பண்ணியிருந்தாங்க. ரைஸு, சாம்பார், ஸ்வீட்டு, அப்பளம், பழைய சாறு,
சன்மந்தின்னு போட்டிருக்காங்க, என்னன்னு தெரியல. பட் வந்து நல்லா கொஞ்சம் காரசாரமாக இருந்தது. இது வந்து கருவாட்டு ஃப்ரை. இது வந்து பயிரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு புட்டும் பொரியலும் மிக்ஸ் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல். ஸ்வீட் கிடையாது, காரம் தான். அப்புறம் ஃப்ரூட் சாலட், ஊறுகாய், ஸ்வீட்ஸு இதெல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டீசென்ட் டேஸ்ட்டாக தான் வந்து இருக்கும். எதுவுமே குறை சொல்கிற மாதிரி இருக்காது. ஹாப்பி ஆனிவர்சரி மேடம். 10 வருஷம் ஆச்சு நான் மாட்டிக்கிது. ஃபிஷ் ஃபீடிங் ப்ரெட்டு. நம்ம மட்டும் ப்ரெட் இல்லை, ஃபிஷ்ஷும் ப்ரெட்டு தான் சாப்பிடுமா. ஓகே, அங்கே பாருங்கள் இப்போ எப்படி வருவாங்க போங்க பசங்க. பருத்திக் போ போ போ. இப்போ நம்ம நின்றுட்டுருக்கிறது வந்து சன்ரைஸ் வியூ பாயிண்ட். ஆக்சுவலாக மொத்த வகமானும் இங்கேருந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு தெரிகிற ஃபீல் இருக்கும். ஃபுல்லாக கண்ணு கெட்டின தூரம் வந்து டீ எஸ்டேட் தான். செம்ம சூப்பராக வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த ரெசார்ட்லையுமே வந்து சன்செட்டுக்கு தனியாக, சன்ரைஸ்க்கு தனியாலாம் வந்து வியூ பாயிண்ட்டே வச்சுருக்க மாட்டாங்க. இது எல்லாமே வந்து இவங்களோட சிங்கிள் ப்ராப்பர்ட்டி தான். சீரியஸ்லி சொல்லணும்னா எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி, அதாவது 10th வெட்டிங் ஆனிவர்சரி வந்து செம்ம மெமரபுளாக வந்து இருந்தது. ஒரு ஃபுல் டே வந்து எங்களுக்கு எப்படி போச்சுன்னே வந்து தெரியல. அவ்வளோ ஃபன் ஃபில்டாக இருந்துச்சு. ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் இருந்தது. நார்மலாக இருக்க வேர்ல்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி சவுண்டு, ஹாரன் சவுண்டு, அது இதுன்னு என்னென்னமோ கேட்டுட்ருக்கோம். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெறும் பேர்ட் சவுண்டு, பூச்சிகள் சவுண்டு, சுற்றி பச்சை பசேர்னு இருக்கும். கிளைமேட்டும் செம்ம சூப்பராக இருந்தது. ஒரே ரெசார்ட்குள்ளே நம்ம என்கேஜ் பண்ணுற மாதிரி போட்டிங் இருக்குது, ஃபிஷ்ஷிங் இருக்குது, ஃபிஷ் ஃபீடிங் இருக்குது, ஆர்கானிக் ஃபார்மிங் இருக்குது, சன்செட் சன்ரைஸ் வியூ பாயிண்ட் இருக்குது, நைட்டு கேம்ப் ஃபயர் இருக்குது, இன்டோர் கேம்ஸ் இருக்குது. பாப்பா செம்மையாக இருக்குல்ல இதெல்லாம் கேட்கும்போதே. சீரியஸ்லி இங்கேருந்து கிளம்புறதுக்கு எங்களுக்கு வந்து மனசே வந்து வரலை. இந்த பேக்கேஜ்லேயே வந்து எங்களுக்கு 3 times மீல்ஸ் இருக்கும், ப்ளஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸ் இருக்கும். அது போக நமக்கு கேம்ப் ஃபயர் பண்ணும்போதும் வந்து ஸ்நாக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. உங்களோட வெட்டிங் டே, பர்த்டேஸ்லாம் வந்து மெமரபுளாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும் ஃபேமிலி கூட நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சாஜ் வகமோன் ஹைடவுட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ப்ரைஸிங் வந்து கொஞ்சம் அதிகம் தான், பட் ரியலி வர்த்னே சொல்வேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும், செம்ம ப்ளசண்ட்டாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை, டேக் கேர்.